பாங்கனுடைய வாசகம் அதிகமான மக்கள் பாங்கு சொல்லுவாங்க. அப்படி சொல்லும் போது அந்த வாசகத்தில் வார்த்தைகள் வந்து சில பிழைகள் ஏற்படும். அப்ப அந்த பிழைகளை வந்து நாம திருத்தி கொள்ளாவிட்டால் அதே பிழைகளுடைய தொடர்ந்து நாம் அந்த பாங்கை சொல்லி கொண்டிருப்போம். எனவே அந்த பிழைகளை திருத்த வேண்டும் என்பதற்காக அந்த வாசகத்தை நாம ஒரு முறை பார்ப்போம். ஆரம்பமாக நமக்கு இது தெரிஞ்சதுதான் அந்த உச்சரிப்பு முறைகள் மாற்றும். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். அதாவது ஸ்டார்டிங்ல பெரும்பாலும் எல்லாரும் எப்படி சொல்லுவாங்களாம், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. நாம சேர்த்து சொல்லும் போது அல்லாஹு அக்பர், உல்லாஹு அக்பர். அந்த கடைசியில ராவுக்கு வந்து நாம லம்மா வச்சு சொல்லணும். லம்மு வச்சு அல்லாஹு அக்பர், உல்லாஹு அக்பர். அல்லாஹு அக்பர் 2 முறை வரும். அல்லாஹு அக்பர், உல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், உல்லாஹு அக்பர். அடுத்து வந்து அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ். பெரும்பாலும் இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் எப்படி சொல்லுவாங்கன்னா லா இலாஹ இல்லல்லாஹ் ஹா வச்சு சொல்லுவாங்க. லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்லுவாங்க. லா இலாஹ இல்ல, லா இலாஹ அலிஃப் அங்க, சரிங்களா? அந்த லா இலாஹ அப்படிங்கிறது இல்லாம லா இலாஹ இல்லல்லாஹ் என்று நாம அதை மாற்றிக் கொள்ளணும். அடுத்ததாக அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ். இதுலயும் மக்கள் என்ன பிழை செய்வாங்கன்னா ரசூலுல்லாஹ் இப்படி இருக்குல்ல, இந்த ரசூலுல்லாஹ் வந்து ரசூலுல்லாஹ் ருல்லான்னு சொல்லுவாங்க. ரசூலுல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ், அந்த ராவன் என்ற அந்த வார்த்தையை உச்சரிப்பாங்க. ருல்லா கிடையாது, ரசூலுல்லாஹ். அந்த லாமு வந்து உச்சரிக்கப்பட வேண்டும். ஆனா ராவை வந்து என்ன செய்வாங்கன்னா ரசூலுல்லாஹ் ரசூலுல்லாஹ்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த ராவை நான் மாற்றி லாமாக என்ன செய்யணும்னா உச்சரிக்க வேண்டும். இது அந்த வார்த்தையினுடைய 3வது பகுதி. அடுத்து வந்து ஹய்யா அல ஸலா. இந்த இது வந்து அதிகமான பிழைகள் செய்வாங்க. என்ன செய்வாங்கன்னா ஹய்யால ஸலா, ஹய்யால ஸலா அப்படின்னு சொல்லுவாங்க. ஹய்யால ஸலா கிடையாது. அந்த ஹய்யா அதுக்கப்புறம் அந்த ஹய்யக்கு அப்புறம் என்ன ஐனு லாமு அலா அப்படிங்கிற அந்த வார்த்தை இருக்கு. இந்த அலாவை வந்து பெரும்பாலும் யாரும் என்ன செய்ய மாட்டாங்கன்னா உச்சரிக்க மாட்டாங்க. ஹய்யால ஸலா, ஹய்யால ஃபலா அப்படின்னு சொல்லுவாங்க. ஹய்யால ஸலா அங்க வந்து அலா அப்படிங்கிற வார்த்தையே சேர்த்துதான் நம்ம வந்து படிக்கணும். ஹய்யால ஸலா, ஹய்யால ஃபலா அப்படிங்கிற அந்த வார்த்தையை வந்து நம்ம சொல்லணும். அதே போல அந்த ஸலா அப்படிங்கிற வார்த்தையில கடைசியில வந்து 2 புள்ளி வச்ச பெண்பால் தா இருக்கு. அதை படிக்கும் போது எப்படின்னா ஒரு சவுண்ட் நிப்பாட்டும் போது சலா சலா அந்த மாதிரியா உச்சரிக்கணும். சலா அப்படி சொல்லக்கூடாது. சலா அந்த பெண்பால் தா இருக்கும் போது நிப்பாட்டும் போது இது மாதிரியாகத்தான் நாம என்ன செய்யணும்னா நிப்பாட்டணும். ஹய்யால சலா. அடுத்து வந்து ஹய்யால ஃபலா. அந்த கடைசியில அந்த ஃபலாக்கு என்ன செய்யணும்னா அங்க வந்து அந்த அந்த மாதிரி சொல்லக்கூடாது. இந்த மாதிரி என்ன செய்யணும்னா நிப்பாட்டணும். ஃபலா ஃபலா ஹய்யால ஃபலா இந்த மாதிரி நாம சொல்லும் போதுதான் அது வந்து கரெக்டான உச்சரிப்பாக இருக்கும். அப்ப இதையும் நாம வந்து திருத்திக் கொள்ள வேண்டியதான். இதுக்கப்புறம் வந்து எல்லாமே அந்த பழைய இதுதான். அப்ப இது வந்து பாங்கனுடைய வார்த்தைகள். இது வந்து அதே அந்த அபுதாவுதில் சொல்லக்கூடிய அந்த நபிமொழியில 499வது நபிமொழியாக இடம்பெற்றிருக்கிறது.